ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் பாலிட்டியில் பார்ட் 1 பார்ட் 2ல் ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துட்டோம். பார்ட் 1ல் நம்ம என்ன பார்த்தோன்னா, அதாவது நம்ம உள்ளாட்சி அமைப்புகள்னு ஒன்று நம்ம இந்தியாவில் கொண்டு வரதுக்கு யார் யாரெல்லாம் ரீசன், அதே போல் குழுவெல்லாம் அமைச்சு எப்படி நமக்கு உள்ளாட்சி அமைப்புகளினுடைய முக்கியத்துவத்தை உணர வச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்ட் 1ல் பார்த்தோம். பார்ட் 3ல் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்ட் 2ல் பார்த்தோம். இப்போ நம்ம பார்ட் 3ல் என்ன பார்க்கலான்னா, அதாவது பஞ்சாயத்து ராஜின் கீழே 3 அடுக்கு முறையில் நம்மளை எப்படி ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ட் 3ல் பார்க்கலாம். சரிங்களா? சரி, பஞ்சாயத்து ராஜ். இப்போது நமக்கு கிராம பஞ்சாயத்து பற்றி எந்த விதியில் சொல்கிறாங்கன்னா, 1992 73வது சட்ட திருத்தத்தின் மூலம் பகுதி 9ல் 11வது அட்டவணையில் பஞ்சாயத்து ராஜை இணைச்சாங்க. சரிங்களா? இப்போது பஞ்சாயத்து ராஜுக்கு நமக்கு 29 பணிகள் உண்டுன்னு சொல்லி நம்ம அந்த சட்ட திருத்தம் கொண்டு அந்த பகுதியிலே நமக்கு 29 பணிகள் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது சட்ட திருத்தம் கொண்டு வந்தது 1992ல். ஆனால் அதை எப்போ நடைமுறைப்படுத்த ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1993 ஏப்ரல் 24. அதனால தான் நம்ம ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். சரிங்களா? இப்போது இந்த பகுதி 9 பஞ்சாயத்து ராஜை பற்றி கூறக்கூடிய விதிகள் என்னென்னா, விதி 243 டு விதி 243 வரைக்கும். சரிங்களா? இப்போ இதில் எப்படி வரும்னா, விதி 243, அப்புறம் விதி 243A, 243B, அந்த மாதிரி ஏபியிலேருந்து நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கில் 243 வரைக்கும் நமக்கு இந்த கிராம பஞ்சாயத்து விதிகளை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்தியாவில் நார்மலாக 1993 ஏப்ரல் 24 நடைமுறைப்படுத்துகிறாங்க. கிராம பஞ்சாயத்து இந்தியாவுக்கு நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை எப்போ நடைமுறைப்படுத்தினாங்கன்னா 1994 தான் நமக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அதில் நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். அவங்க சட்ட திருத்தம் கொண்டு என்ன ரெஃபர் பண்ணாங்க, 3 அடுக்கு முறையில் பஞ்சாயத்து ராஜ் செயல்படணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அதில் என்னெல்லாம், கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. அதே போல் நமக்கு நகர பஞ்சாயத்தில் என்ன வரும்னா, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. சரிங்களா? அப்போது அதாவது கிராம பஞ்சாயத்தும் நகர பஞ்சாயத்தும் எப்படிலாம் நமக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உள்ளாட்சி அமைப்புகளை சொல்கிறாங்க. அதே போல் நம்ம காமனாக பார்த்துக்கிட்டோன்னா, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நமக்கு யார் தேர்தல் நடத்துவாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு தேர்தல் நடத்த மாட்டாங்க. மாநில தேர்தல் ஆணையம் தான் நமக்கு தேர்தலை நடத்துவாங்க. சரிங்களா? இது நீங்கள் கிளியராக இருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது அதாவது பஞ்சாயத்து ராஜின் கீழே 3 அடுக்கு முறையில் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ நம்ம கிராம ஊராட்சியில் அதாவது கிராம ஊராட்சிகளுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, அவங்க எப்படி செயல்படுறாங்க, அதோட உறுப்பினர்கள், அதோட தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கிராம ஊராட்சிக்கு வரி விதிக்கும் அதிகாரம் உண்டு. நமக்கு தெரியும், கிராம ஊராட்சிக்கு தான் போய் எல்லாருமே நிலவரி, சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாமே போய் அங்கே தான் கட்ட போவாங்க. சரிங்களா? அப்போ வரி விதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா, கிராம ஊராட்சிக்கு தான் இருக்குது. கிராம ஊராட்சியின் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர்னு சொல்கிறாங்க. இவங்களை யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? அதே நேரம் வார்டு உறுப்பினர்கள், அங்கே உள்ள கிராம ஊராட்சியின் உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களால் ஒருவர் மற்றவர்களுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது அந்த உறுப்பினர்களுக்குள்ளாடியே, அதாவது தேர்ந்தெடுத்த உறுப்பினர்களுக்கு முன்னாடியே உள்ள இன்னொருத்தங்க மற்றவங்களால தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. சரிங்களா? அவங்களே முடிவு பண்ணிக்குவாங்க. அந்த ஊராட்சி மன்ற உறுப்பினர்களில் கொஞ்சம் உறுப்பினர்களை அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க வார்டு உறுப்பினர்களாக. ஆனால் கிராம ஊராட்சியினுடைய தலைவரை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா? கிராம ஊராட்சியினுடைய ஆய்வாளர் யாருன்னா IAS, அதாவது நம்ம கலெக்டர். ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கலெக்டர்கள் தான் அந்த மாவட்டத்துக்கு கீழே உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு ஆய்வாளராக செயல்படுவாங்க. அப்புறம் ஒரு 500க்கு மேல் மக்கள் தொகை கொண்ட கிராமம், அதாவது ஒரு கிராமத்தில் 500 பேருக்கு மேலே அந்த ஊரில் அந்த கிராமத்தில் மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அதை கிராம ஊராட்சியாக அறிவிச்சிருவாங்க. அப்போ நம்ம கிராம ஊராட்சியின் தலைவரை, ஊராட்சி மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய வாக்காளருடைய வயது என்னென்னா 18 வயது. அதே போல் 5 years. அதே போல் CM எலெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கிராம ஊராட்சியினுடைய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் வைப்பாங்க. வரிகள், என்ன வரிலாம் கிராம ஊராட்சியிலேருந்து நம்ம போடுறாங்கன்னா, நிலவரி, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, கடை வரி, தொழில் வரி. இதில் நமக்கு குடிநீர் வரி, நிலவரி, வீட்டு வரி, சொத்து வரிலாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படிதானே? அப்புறம் பணிகள், கிராம ஊராட்சியிலேருந்து நமக்கு அவங்க என்ன பணிகள்லாம் பார்க்குறாங்கன்னா, தெருவிளக்கு போடுறது, சந்தை, அந்தந்த ஊரில் நிறைய பொதுவாக ஒரு சந்தை போடுவாங்க. அதனே எல்லா ஊர்லேயுமே வாரத்தில் 2 நாள் 3 நாள் சந்தை போடுவாங்க. அந்த மாதிரி சந்தையை போடுறது, மரம் நடுறது, கண்காட்சி வைக்கிறது, பராமரிப்பு, ஊர் சாலை அமைப்பு, மத்திய மாநில நலத்திட்டம் செயல்படுத்துதல். மத்திய மாநில நலத்திட்டம்னா எக்ஸாம்பிள் இப்போ
இலவசமாக வீடுலாம் கொடுக்குறாங்க தானே கவர்மெண்ட்லேருந்து. அந்த மாதிரி வந்து ஒரு நலத்திட்டம் கொண்டு வராங்கன்னா அதை வந்து இந்த கிராம ஊராட்சியில் உள்ளவங்க கிராம ஊராட்சியிலேருந்து நமக்கு செயல்படுத்துவாங்க. சரிங்களா? அவங்க தான் எல்லாமே ஃபாலோ பண்ணி நமக்கு எல்லாமே அப்ளை பண்ணுறது எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அவங்க தான் வந்து அவங்க கீழே தான் அந்த மத்திய மாநில நலத்திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்த சொல்லுவாங்க கிராம ஊராட்சிக்கிட்ட கொடுத்து. அப்புறம் இந்த பணிகள் வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஆனால் வந்து விருப்ப பணிகளாக என்ன இருக்குன்னா, பூங்கா, நூலகம், பூங்காவை அந்த சில இடத்துலலாம் நமக்கு தெரியும், சில ஊர்லலாம் வந்து பூங்கா வச்சுருப்பாங்க, தனியாக நூலகம் வச்சுருப்பாங்க, விளையாட்டு மைதானம்லாம் அமைக்கிறாங்க. இவங்க ஒரு விருப்ப பணியை அவங்க வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறமா வந்து கிராம சபை கூட்டம். கிராம ஊராட்சியிலிருந்து இந்தியா ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வருஷத்துக்கு 4 வாட்டி கிராம சபை கூட்டம் நடத்துவாங்க. அந்த கிராம சபை கூட்டம் நடத்தும் போது அதுக்கு தலைவர் யார் இருப்பாங்கன்னா, நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் தான் இருப்பாங்க. உறுப்பினர்கள் வந்து மக்கள், நம்ம அங்கே இருப்போம். மக்களையும் நிறைய பேர் அங்கே இருப்பாங்க அந்த கூட்டத்தில். அதாவது அவங்க வந்து அந்த கூட்டத்தில் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, மக்களினுடைய நிறைகள் குறைகள்லாம் இருக்கும் தானே, அதாவது கிராம ஊராட்சியினுடைய திட்டங்கள்லாம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் போல தான் அங்கே நடக்கும். மக்கள் அவங்களுடைய நிறை குறைகளெல்லாம் அந்த கூட்டத்தில் சொல்லலாம். இப்போ ஜனவரி 26, May 1, August 15, October 2 வந்து இந்தியாவில் வந்து 4 வாட்டி நடக்குது. அதே நேரம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து புதுசாக இப்போ 6 வாட்டி நடத்துகிறாங்க. எக்ஸ்ட்ராவாக March 22லையும் November 1லையும் வந்து டோட்டலாக தமிழ்நாட்டில் 6 முறைகள் வந்து நமக்கு வந்து இந்த கிராம சபை கூட்டங்கள் நடத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்து ஊராட்சி ஒன்றியம் பார்க்கலாம். ஊராட்சி ஒன்றியம் வந்து பல கிராம ஊராட்சி ஒன்றிணைந்து, இப்போ 500 மக்கள் இருந்தாங்கன்னா அது ஒரு 500 மக்கள் மட்டும் இருந்தாங்கன்னா அது ஒரு கிராம ஊராட்சி. அதே நேரம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல கிராம ஊராட்சிகள் இணைந்தது தான் வந்து ஊராட்சி ஒன்றியம். ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் அங்கே வந்து டைரெக்டாகவே தலைவரை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள்லாம் கவுன்சிலர்னு சொல்லுவோம். அந்த கவுன்சிலரை தான் மக்கள் தேர்வு செய்கிறாங்க. அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களில் ஒருத்தங்களை வந்து தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ ஊராட்சி ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்களை வந்து கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, தலைவரை வந்து சேர்மேன் சொல்லுவாங்க. அப்போது அங்கே வந்து கிராம ஊராட்சியில் வந்து தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ஊராட்சி ஒன்றியத்தில் அப்படி கிடையாது. உறுப்பினர்களை தான் வந்து மக்கள் தேர்வு செய்வாங்க. தலைவர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆள் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. நிர்வாக அலுவலர் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர், BDO. சரிங்களா? இப்போ வந்து அதிக ஊராட்சி ஒன்றியம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் தான். மொத்தம் அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ளேயே 22 ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. அதே போல் குறைவான ஊராட்சி ஒன்றியம் எங்கே இருக்குன்னா நீலகிரிலையும் பெரம்பலூர்லையும் மொத்தமே 4 ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ கிராம ஊராட்சியில் வந்து தலைவரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. உறுப்பினர்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்து வார்டு உறுப்பினர்களுக்குலேருந்து உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. அதே போல் மாவட்ட ஊராட்சி, அதாவது ஊராட்சி ஒன்றியத்தில் வந்து உறுப்பினர்களே மக்கள் தேர்வு செய்வாங்க. தலைவரை வந்து அவங்களுக்குள்ள அடியே உள்ள உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு ஆளை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. சரிங்களா? அடுத்து மாவட்ட ஊராட்சி வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும். சரிங்களா? மாவட்டம் தான் வந்து, அதாவது அந்த மாவட்ட ஊராட்சி தான் வந்து அந்த நம்ம கிராம பஞ்சாயத்து ராஜ்லேயே வந்து முதன்மை இடத்துல இருக்குது. அவங்களுக்கு கீழே தான் ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி அப்படி வரும். அப்போ மாவட்ட ஊராட்சி வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட ஊராட்சி தான் இருக்கும். அதில் வந்து 50,000 மக்கள் என பிரிக்கப்பட்டு பகுதி உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு. சரிங்களா? 50,000க்கு மேலே மக்கள் தொகை இருப்பாங்க. அதே போல் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் வந்து உறுப்பினர்கள் ஒருவர் தங்களால் ஒருவரே தலைவராக தேர்ந்து செய்வார்கள். அப்போது இங்கேயும் சேம் எப்படின்னா ஊராட்சி ஒன்றியம் மாதிரி தான். அதாவது மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவரை வந்து அந்த உறுப்பினர்களில் வந்து ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தலைவராக வச்சுப்பாங்க. இதனுடைய அதாவது மாவட்ட ஊராட்சியினுடைய நிர்வாக அலுவலர்கள் BDO தான் வருவாங்க. சரிங்களா? இதுக்கும் அதே போல் பதவிக்காலம் வந்து 5 years. அதே போல் எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் 5 years தான் வரும். தென் நம்ம வந்து இவங்களுடைய பணிகள் பார்க்கலாம். மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வையிடல். அதாவது மாவட்ட திட்ட ஆணையம் நமக்கு தெரியும். திட்ட ஆணையத்தினுடைய பணிகளை இவங்க மேற்பார்வையிடுவாங்க. கிராம ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்களை குறித்து அரசுக்கு தெரிவித்தல். அதாவது நலத்திட்டங்களை வந்து கிராம ஊராட்சி கொடுக்குறாங்க தானே, அவங்களினுடைய வளர்ச்சி திட்டம் வந்து எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நலத்திட்டங்களை இவங்க கிராம ஊராட்சி பார்க்கணுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்க வந்து இவ்வளோ ஒர்க்கை முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து
அதாவது அவங்க அரசுக்கு தெரிவிப்பாங்க. ஏன்னா மாநில அரசுக்கு கீழே டைரெக்டாக மாவட்ட ஊராட்சி தானே இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து டைரெக்டாக வந்து இவங்ககிட்ட சொல்லுவாங்க. மாநில அரசுக்கு இவங்க கொடுப்பாங்க. கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் இந்த இவ்வளோ நலத்திட்டங்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்ஷன் அளவு முடிச்சிருக்காங்க. இவ்வளோ 50% முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி இவங்க மாநில அரசுக்கு வந்து அவங்களுடைய தகவல்களை சொல்லுவாங்க. சரிங்களா? இதான் வந்து நம்மளுடைய மாவட்ட ஊராட்சியினுடைய பணிகள். சரிங்களா? இனிமேல் நம்ம பார்ட் 2ல் வந்து நகர பஞ்சாயத்தில் வந்து எல்லாரும் எப்படி செயல்படுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம உள்ளாட்சி அமைப்புகள்லையே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 4ல் வந்து நகர பஞ்சாயத்து வந்து நமக்கு எப்படி எப்படிலாம் செயல்படுதுன்னு சொல்லி நம்ம பார்ட் 4ல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.